டே 3 என்னால் முடியும் பிஸ்னஸ் பிளாக் சேலஞ்ச். என்னடா சொல்ல முத்தா ரொம்ப நாள் ஆளை காணோன்னு கேட்டிங்கன்னா போகிற எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நானே ரொம்ப நாள் கழிச்சு வீடியோ போடணும்னு ஆசைப்பட்டு வீடியோ போட்டால் போகிற பிரேக் போடல, பெட்ரோல் கம்மியாக இருந்தனால ஏற்றும் போது வண்டி ஆஃப் ஆகி பெட்ரோல் பங்க் ஸ்டார்ட் ஆக மாட்டேன்ருச்சு. அப்படி இப்படின்னு தள்ளிட்டு போய் நேராக பெட்ரோல் பங்க்கில் பெட்ரோல் போட்டேன். நான் ரொம்ப நாளாக தக்காளி கடைக்கு பெண்டிங் வச்சிருந்தேன். போய் கிளியர் பண்ணுவேன்னு சொல்லிட்டு நேராக போனோன்னா தக்காளி வாங்கிட்டு அந்த பில்லை கிளியர் பண்ணுவேன்னு சொல்லிட்டு பில்லை கிளியர் பண்ணேன். எனக்கு பில் எக்ரி போயிருச்சு. அண்ணன் போஸ்ட் கொடுங்கன்னு 2 கொடுத்தனா சரி ரைட் அண்ணன் போயிட்டு வாங்கன்னு சொல்லிட்டு நம்ம மார்க்கெட்டில் பர்ச்சேஸ் பண்ண போயிட்டேன். ஏன் ப்ரோ நீங்கள் வீடியோ சரியாக போகிறதுனால மனநலமே உடல்நிலை கொஞ்சம் சரியில்லை காரணத்தினால நான் வீடியோ போட விரும்பல. அதனால் இனிமேட்டு கொஞ்சம் வீடியோ முடிஞ்ச அளவுக்கு ஸ்டெட்டின்னு நான் போட பார்க்குறேன். நீங்களும் அதுக்கு தகுந்த மாதிரி சப்போர்ட் கொடுங்க. அதான் காலையிலே வாய் திறக்கிறேன் போய் கடை துறை அப்படின்னு ஒரு கடை துறைக்க ஆரம்பித்தோம். நம்ம ஜாமான் நிறையா மிஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க மார்க்கெட்டில். ஒன்று போட்டால் ஒன்று போட மறந்துடுறாங்க. அதனால் நம்ம கரெக்டாக செக் பண்ணதுக்கப்புறமேட்டு கொஞ்சம் அடுக்கினதுக்கப்புறமேட்டு கஸ்டமர் கொஞ்சம் விறுவிறுன்னு வந்துகிட்டே இருந்தாங்க. மார்னிங் சேல்ஸ் ஓரளவு நல்லா இருந்துச்சு. ரொம்ப சூப்பர்னு சொல்ல முடியாது, ரொம்ப சுமார்னு சொல்ல முடியாது. அதுக்கு மேலே அப்புறமேட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டாப் ஆரம்பிச்சு நமக்கு லைட்டாக தூக்கம் தட்டாச்சு. பக்கத்தில் சூப்பர் மார்க்கெட் நம்ம தான் காய் கொடுத்துட்டு இருந்தோம். அங்கே போய் காய் கேட்டோம். தக்காளி மட்டும் கொண்டு வர சொல்லாங்க. அதனால் தக்காளி மட்டும் கொடுத்துட்டு நேராக கடைக்கு வந்து பார்த்தோம். ஒரு லிமிட்டுக்கு மேலே எனக்கு தூக்கம் வர ஆரம்பிச்சிச்சு. சேல்ஸை பார்த்துட்டு கிளம்புமேன்னு சொல்லிட்டு பார்த்தேன். சேல்ஸ் ஓரளவு ஆயிருந்துச்சு. அதுக்கப்புறம் நானும் ரெஸ்ட்டுக்கு போயிட்டு நல்லா சாப்பிட்டு கேட்டு நல்லா ஒரு தூக்கத்தை போட்டு நேராக கடைக்கு வந்து பார்த்தா வரது நான் வீடியோ இருக்கிறத பார்த்துட்டு பைப்பில் திரும்பி வேலை பார்க்காம நடிக்குது பாருங்கள். நேராக போனதுக்கப்புறம் நடித்த நடிப்புக்கு ஒரு ஆஸ்கர் அவார்டே கொடுக்கலான்னு சொல்லிட்டு போய் பார்த்து கண்ணை தொடச்சி விட்டு உனக்கு ஆஸ்கர் கொடுக்குற மச்சான்னு சொல்லிட்டு அவன்ட்டு சொன்னதுக்கப்புறமேட்டு இருந்த காய்கறி கரெக்ட் பண்ணி நானும் அடுக்கி விட்ட ஆரம்பித்தேன். என்னடா நல்லா நாள் போயிட்டுருக்கேன் சாயந்தரம் அப்படின்னு பார்த்தேன். வேலையை காட்டிடுச்சு இட மிஷின். அதுக்கப்புறம் அந்த சிக்கன் குத்த மிஷினை தூக்கிட்டு நேராக பஜார் போயிட்டு சரி பண்ணுறதுக்கு. அங்கே போனதுக்கப்புறம் போய் பார்த்தா ஒயர் பிஞ்சிச்சு, அது பிஞ்சிச்சா இருக்கிறதுல சரி பண்ணணும். இதமா தூண்டு அங்கே இருந்தாங்க அவ்வளோ பெரிய கப்பலை நிறுத்துற மாதிரி இத்தனோண்டு கல் தாங்க அரைக்கலன்னு சொல்கிறாங்க. நம்பவே முடியல. இங்கே பாருங்கள் பிஸ்னஸ் பண்ணணும் ஃபஸ்ட்டு நமக்கு டேலண்டடே நம்ம வாயில் தான் இருக்குது. நம்ம பேசுகிறத வச்சா கஸ்டமர் அட்ராக்டே பண்ண முடியும். இவங்களுக்கு பேச டைம் கொஞ்சம் வளரிக்கிட்டு இருந்தாங்க. அதை நான் நெக்ஸ்ட் வீடியோவில் எப்படி நீங்கள் ஒரு கஸ்டமர் ஹேண்டில் பண்ணணும்னு சொல்லிட்டு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதுக்கப்புறம் நம்ம மிஷினே கொஞ்சம் நேராக கை பார்க்க ஆரம்பித்தாங்க. நம்ம டக்குன்னு கஷ்டம் பார்க்க ஆரம்பிக்கும் நமக்கு ஒரு பெருமையாக போயிடுச்சு. சீக்கிரம் முடிஞ்சிருமேன்னு சொல்லிட்டு அப்போ நேராக கடைக்கு போயிட்டு நானும் சாப்பிட்டு தூங்கிட்டேன். இந்த மாதிரி வீடியோ பார்க்கணும் ஸ்டெட்டின்னு இருங்க.